கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு காரிய நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காகவும் ஸ்லாக்கியத்திற்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இது கிறிஸ்துமஸ் காலகட்டமாக இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய வார்த்தையை, கிறிஸ்துமஸ் காரியங்களை குறித்த வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரத்திலிருந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த பாலகன் யாரு, இந்த குமாரன் யாரு, இந்த பெயருக்குள்ள அர்த்தம் என்ன, இந்த நாமத்தின் ரகசியம் என்ன என்று சொல்லி நாம் சில காரியங்களை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்னும் தொடர்ந்து நாம் இதை தியானிக்கலாம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயம் எல்லாருக்கும் வாழ்க்கையில நடக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும்ல. அதிசயம், என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், அற்புதமான காரியங்களை என் வாழ்க்கையில நான் பார்க்கணும், ஒன்னொன்னுலயும் அதிசயத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிற காரியங்கள் உண்டு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 8:18 சொல்லியிருப்பாரு, நான் இந்த சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்னு சொல்லி, நாமே ஒரு அடையாளம், நாமே ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் அதிசயம் அப்படின்னு சொல்றத கேள்விப்படும் போது, தியானிக்கும் பொழுது, மனோவாட்ட ஆண்டவர் மனோவாவின் மனைவி கிட்ட சொல்லியிருப்பாரு, பேசுவார். கர்த்தருடைய தூதனானவர் வந்து இறங்கும் போது, இவ்வளோ சொல்றீர அப்படின்னு சொல்லி சிம்சோனுடைய பிறப்பை குறித்து அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது, அது குறித்த சம்பாஷணைகள் நடந்து கொண்டு இருக்கும் போது, உங்க நாமம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொல்வார், இனிய நாமத்தை கேட்பானே அது அதிசயம். உனக்கு அது வந்து இப்படிதான் அப்படின்னு நான் என்னை ஒரு இதுக்குள்ள சொல்லிட முடியாது. நான் அதிசயம் அப்படிங்கிற நாமத்துக்குள்ள முழு உலகத்தை சார்ந்த அநேக வல்லமையான கிரியைகளும், அநேக மகத்துவமான செயல்களும், அநேக குணாதிசயங்களும் உள்ள அடங்கி இருக்கிறது. அதனால எதன்னு உனக்கு சொல்றது, அது அதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் எவ்வளோ அன்றைய நாமம் அவ்வளோ மகிமையானது, பவர்ஃபுல், அவ்வளோ என்ன சொல்றது, அற்புதமானது, வல்லமையானது அவருடைய நாமம். அவருடைய நாமத்திற்குன்னே கனம் இருக்கிறது. இயேசு அப்படிங்கிற ஒரு நாமத்திற்குள்ள வானோர், பூதலத்தார், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் என்று சொல்லி, அவருடைய நாமத்திற்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அப்படிங்கிற நாமமே, அந்த பேரே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயராக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை குறித்து இந்த 6வது வசனம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அந்த நாமம் அதிசயம் சொல்லப்பட்டா, அவருடைய விசுவாசிகளாகிய, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் அந்த பேர் வேலை செய்யணும். இப்ப பாருங்களேன், நம்ம பேருக்கு முன்னாடி நம்ம இனிஷியல் போட்டு எழுதுறோம். நம்முடைய இனிஷியல் நம்ம அப்பா பெயரை குறிக்குது. நம்ம அப்பா பெயருடைய முதல் எழுத்தை நம்ம சேர்த்து நம்முடைய பெயரோட எழுதுறோம். இப்போ நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். இயேசு நம்மை பிதாவுக்கு பிள்ளைகளாக்கி இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பிதாவுடைய நாமத்தோட சேர்த்து, அவருடைய பெயரோட சேர்த்து தான் நம்முடைய பெயரை நம்ம சொல்லணும். சரியா? எப்படி இந்த உலக பிரகாரமா தகப்பனுடைய பெயரோட நம்முடைய பெயரை, இன்னும் நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லணும் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்ல எழுதுவோம்ல, அப்போ அது பின்னாடி பேரு சேர்த்தே எழுதப்பட்டிருக்கும், தகப்பனுடைய பெயர் அப்படின்னு சொல்லி பின்னாடி சேர்த்தே எழுதப்பட்டிருக்கும். அப்போ பாருங்களேன், இன்னைக்கு இந்த அதிசயம் அப்படிங்கிற நாமத்தை உடைய தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவருடைய பெயர் நம்முடைய பெயரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய காரியம். இந்த பெயர்ல இருக்கிற அந்த ரகசியத்தை நம்ம உணர்ந்து கொண்டா, சின்ன சின்ன தேவைகளுக்கும் கூட நம்ம ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது இதுல ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஏன்னா அதிசயமானவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் அதிசயமானவர், பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அற்புதங்களின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்று அதிசயமான செயல்களை கண்டோம் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே வார்த்தையில புறப்பட்ட அந்த அதிசயங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம்.
இன்று அதிசயமானவைகளை கண்டோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியத்துல நம்முடைய சூழ்நிலையில தேவைப்படும் போது அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். என் பேர்ல ஆண்டவர் என்னுடைய நாமத்தோடு சர்வ வல்ல தேவனுடைய நாமம் இணைக்கப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை அதிசயத்தை கொண்டு வர போகிறது என்று சொல்லி. சில நேரம் சில பேர் பேசும்போது கேட்டிருக்கோம்ல, அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாதுப்பா, அது அதிசயம் அப்படின்னு சொல்லி. சான்ஸே இல்லைன்னு டாக்டர்ஸ் எங்களுக்கு சொன்னாங்கப்பா. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார், இது அதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்ல சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். சாட்சியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். இது அதிசயம், எங்க வாழ்க்கையில இப்படி நடக்குமா, எங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மேன்மை உண்டாகுமா, எனக்கு இவ்வளவு ஒரு புகழ்ச்சிய தேவன் கொடுத்தாரா, இது அதிசயம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை, இது நடக்காதுன்னு நினைச்ச இடத்துல இது நடந்துச்சுன்னா இது அதிசயம். நாரி போன வாழ்க்கையா லாசருவுடைய கல்லறையில வைக்கப்பட்ட லாசருவை போன்ற சூழ்நிலை தான் இது. இதுல இந்த காரியம் உயிர் பெற்று எழும்புதா, இது அதிசயம் என்று சொல்லி நாம் அநேக இடங்கள்ல கர்த்தருடைய அதிசயத்தை கண்டிருக்கிறோம். தேவைகள் மத்தியில இந்த நாமத்தை நாம் உயர்த்தும்படியாக இந்த நேரத்துல கர்த்தர் நம்மை நினைவுபடுத்துகிறார். இந்த காலகட்டத்துல அடுத்து அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ஆலோசனை கர்த்தர் அவர் தான். அவர் மணலத்தனையான ஆலோசனை அவர்கிட்ட இருக்கான். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்துல எந்த தேவைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனை அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் அனந்த ஞானமுள்ள தேவன். ஆலோசனை அப்படிங்கிறது, ஆலோசனை கர்த்தர் அப்படிங்கிறது பாருங்களேன், இந்த உலகத்துல பெரிய பெரிய மனிதர்களுக்கு எல்லாம் ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு 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 குழு இருப்பாங்க, ஒரு கமிட்டி இருப்பாங்க. அவங்கதான் அவங்களுக்கு பேக்ரவுண்டா இருந்து காரியங்களை நம்ம ராஜாக்களுடைய காலத்துல பார்த்திருக்கோம்ல, சுற்றிலும் மந்திரிகள் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க அதுல ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆலோசனைக்காரர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ இந்த நாட்களிலேயும் அரசியல்ல பெரிய பெரிய தலைவரா இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்குன்னே ஆலோசனைக்காரர்கள் இருக்காங்க. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆலோசனை கொடுக்கிற மனுஷர்கள் இருந்தாலே ஒரு 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 ராஜாவுக்கு அது பலம். ஆலோசனைக்காரர் இருக்கிறது ஒரு பலம். நல்ல ஆலோசனைக்காரரா இருக்கணும். பாருங்க, அகித்தோப்பயல்னு ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான்னு சொல்லி வேதத்துல நம்ம பாக்குறோம். இந்த சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபயாம் நல்ல முதியவர்களுடைய ஆலோசனை எல்லாம் தள்ளிட்டு தன்னுடைய பியர் குரூப், தன்னுடைய வாலிப நண்பர்களை எல்லாம் தோழர்களை எல்லாம் வேண்டாத ஆலோசனை, தவறான ஆலோசனை சொல்றவங்க கூட எல்லாம் சேர்ந்து கொண்டதுனாலதான் அவன் தன்னுடைய ராஜ்யத்துல நிலை நிற்க முடியாம போயிட்டான்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்திய அரசியல்ல கூட, தமிழ்நாடு அரசியல்ல, எல்லா அரசாங்கத்திலயுமே ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறவங்களா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் தான் ஆலோசனை கர்த்தர், நான் ஆலோசனை கர்த்தர் அப்படின்னா நான் தான் அந்த அதிகாரத்தை நான் வச்சிருக்கிறேன். அவ்வளோ ஞானம் எனக்குள்ள இருக்கிறது. அவர் சர்வ ஞானி இல்ல, நமக்கு தெரியும்ல. இப்ப இயேசு இந்த உலகத்துல சர்வ ஞானியா ஆலோசனை கர்த்தரா வெளிப்பட்டாச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வெளிப்பட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு? அவ்வளோ பெரிய ஆலோசனை கர்த்தராகிய தேவனை நமக்குள்ளே நாம் பெற்று இருக்கிறோம். அதுதான் இந்த காலத்துக்குரிய ஸ்லாக்கியமே. அதிசயங்களை செய்கிற தேவன் நம்ம கூட, நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு இல்ல, நமக்குள்ளவே இருக்கிறாரு. எந்த நேரத்துல எந்த அதிசயம் தேவையோ செய்வாரு, எந்த நேரத்துல எந்த ஆலோசனை தரணுமோ தருவார். அப்ப அப்படிப்பட்ட எப்படி இயேசு எந்த நாமத்தோடு வெளிப்பட்டாரோ அந்த நாமத்திற்கு உரியவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷம். அப்ப இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, இயேசு எனக்குள்ளே அதிசயமானவராய் இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்றவங்களா இருக்கணும். அப்படி விசுவாசிச்சு அதை பேசுறவங்களா இருக்கணும். பயத்தையும் தோல்வியும் சுற்றில இருக்கிற சூழ்நிலையும் கொந்தளிக்கிறதையும் அமளியையும் அதையெல்லாம் பார்த்து பார்த்து பேசுறவங்களா இருக்கக்கூடாது. அன்னைக்கு எப்படி வெளிப்பட்டாரோ
அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஓ, இந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் உரியவள் அப்படிங்கிற விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களா, அப்படிங்கிற மனநிலைமை பெற்றுக்கொண்டவர்களா தைரியமா இருக்கணும். அதுதான் கர்த்தர் இந்த நாள்ல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர்கிட்ட அவ்வளோ ஆலோசனை இருக்குது. அவர் சொல்றபடி நடக்கும். அவர் நினைத்தது நடக்கும். அவர் நிர்ணயித்தது நிலை நிற்கும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. கொஞ்சம் பின்னாடி திரும்பி உங்களுடைய வாழ்க்கை காரியங்களை சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாருல, இந்த இடத்துல இப்படி போய் மாட்டிக்க கூடாது, சிக்கிக்கிட கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாருல. அன்னைக்கு தாவீதுக்கு எவ்வளவு அருமையா ஆலோசனை கொடுத்தாரு. ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு நான் நேரடியா புறப்பட்டு செல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, நீ நேரில போகாம கொஞ்சம் அந்த சுற்றி அந்த முசுக்கட்டை செடிகளின் பின்னாலே சுற்றி அதன் நுனியிலிருந்து புறப்படுகிற இறைச்சலை கேட்கும் போது நீ புறப்படணும். அப்போ உன்னுடைய எதிரிகளை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்னால புறப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அழகா ஆலோசனை கொடுத்து நடத்தி தாவீதுக்கு ஜெயத்தையும் கொடுத்த தேவன் தானே. அப்ப அந்த தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ள இருந்து ஆலோசனை கொடுக்கிறவர். என்ன நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். அந்த சத்தம் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அவர் ஆலோசனை சொல்ற சத்தம் நமக்கு கேட்கணும். அதுக்கு நம்ம மைண்ட் ஷார்ப்பா இருக்கணும். அததான் இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட எதிர்பார்க்கிறார். அடுத்தது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாது. அவருடைய வல்லமை சொல்ல போனா அவருடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். அவருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அப்படிங்கிறது, அவருடைய பராக்கிரமம் என்பது, அவருடைய வழக்கரம் செய்கிற கிரியைகள் என்பது, அவருடைய வல்லமையுள்ள செயல்கள் என்பது அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் அப்படி வானத்தை உண்டாக்குனத, அப்படி வானத்துல நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரனையும் நிறுத்தி வச்சிருக்கிறத, பூமி அவர் இயக்குகிறத, பூமியின் கடைமுனை மட்டும் அந்த சூரியனை சுற்றி ஓட பண்ணுகிறத, இந்த கிரியைகள் எல்லாம் இயற்கையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பவர், அவருடைய மைட்டி என்ன அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியும். அவர் எப்படி மழையை அனுப்புறாரு, எப்படி சமுத்திரத்தை அப்படி கடந்து வராதபடிக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு லிமிட்ல வச்சிருக்கிறாரு, எப்படி சூரிய மண்டலத்துல எல்லாத்துக்கும் பாதைகளை நியமித்து அதனதன் பாதையில அதை ஓட வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய தேவனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறோம்ல. அவ்வளோ பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். பாருங்களேன், இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை பற்றி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி இருக்க போறாரு, இயேசுடைய காரியம் என்ன அப்படின்னு தானே சொல்லப்பட்டிருக்குது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம இன்னைக்கு எப்படி யோசிக்கணும்? இவ்வளவு பெரிய இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்னு யோசிக்கணும்ல. அவர் எங்கேயோ தூரத்துல பரலோகத்துல இருக்கிறாரோ, அங்க இருந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரோன்னா நம்ம நினைக்கணும். இல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு எவ்வளவு பெரியவர், அவர் கிரியைகள் எவ்வளவு வல்லமையானது. யோர்தான பின்னிட்டு போன்னு சொன்னா அது திரும்பி போகுது. அவ்வளோ பிரவாகித்து வருகிற அவ்வளோ பெரிய யோர்தான் நதி அந்த ஒரு வார்த்தையில பின்னிட்டு திரும்பி போகுது. எவ்வளவு பெரிய காரியங்கள். சிவந்த சமுத்திரத்தை ஒரு கோலை நீட்டி ஒரு தேவ மனுஷனை தேவ மனுஷனை கொண்டு அதை ரெண்டாக பிரித்து விட்டார். அவ்வளவு பெரிய சமுத்திரம் ரெண்டு பிரிவா பிரிஞ்சு அப்படியே மதில் போல எழும்பி நிக்குது. அதுக்கு மத்தியில அவருடைய ஜனங்கள்லாம் நடந்து வெட்டாந்திர வழியா நடந்தது போல கடந்து போறாங்க. இதெல்லாம் மனதுல கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தேவனுடைய வல்லமை, அவருடைய கிரியைகள். அதெல்லாம் நினைச்சு பார்த்தனா அவ்வளோ பெரிய காரியம். 6 நாளைக்குள்ள தேவன் எதெல்லாம் படைச்சாரு, வானத்தையும் பூமியும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடிகள், சகல பறவைகள், விலங்குகள், உயிர் வாழும் ஜந்துக்கள் எல்லாத்தையும் எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் படைச்சார். அவருடைய கிரியைகள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய வல்லமை தெரியுதுல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நமக்கு எதிரியா இருந்த அந்த பிசாசுனுடைய தலைய நசுக்கி அவனுடைய அதிகாரம் எல்லாத்தையும் உரிந்து, அவனுடைய வல்லமையெல்லாம் உரிந்து போட்டு, அவனுடைய கிரியைகளை எல்லாம் வெளியரங்கமாக்கி, அவனை ஒன்றுமில்லாம ஆக்கி, அவன் மேல வெற்றி சிறந்து சிலுவையிலே நமக்காக பிசாசின் கிரியைகளை முறியடித்து வெற்றி சிறந்த அவருடைய வல்லமை என்ன பெரிய வல்லமை பாருங்களேன். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் இருக்கிறாரு. அவருடைய சரீரம் அந்த கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே ஒரு வல்லமை கிரியை செய்து அவருடைய சரீரத்துக்குள்ள, அவருடைய அடித்து பிக்கப்பட்டு
மரணத்துக்குள்ளாக்கப்பட்டு இப்போ சீலைகள்ல சுற்றப்பட்டு கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிற அவருடைய மரணத்திற்குள்ளான சரீரத்தின் மேல ஒரு வல்லமை வேலை செய்து. என்ன வல்லமை வேலை செய்து? அவரை உயிரோடு எழுப்பும்படியான ஒரு வல்லமை வேலை செய்து. இதுதான் எபேசியர் 1 அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும்படியாக அந்த ஒரு வல்லமை கிரியை செய்து, அதே வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி பவுல் அழகா எழுதியிருக்கிறாரு. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் போது இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் வாசித்துட்டே போயிடலாமே. எபேசியர் 1 அதிகாரத்துல 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் இருந்து எழுப்புறாராம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனானவர், மகிமையின் பிதாவானவர் கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. இந்த வார்த்தைக்குள்ள வாங்க. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆழங்களை அப்படியே அப்படியே இன்ச் பை இன்ச்சா ரசிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. நல்ல ஒரு சுவையான உணவு, பாயாசம், ஜாம் அப்படின்னா தொட்டு தொட்டு அப்படியே ரசிச்சு அதோடைய சுவையை அப்படியே ருசிச்சு அனுபவிப்போம்ல. அது மாதிரி இந்த ஒரு ஜாம, ஒரு இனிப்பான ஒரு உணவு பொருளை எப்படி ரசிச்சு நம்ம சுவைப்போமோ அது மாதிரி இந்த வார்த்தையை நீங்க சுவைச்சு பாருங்களேன். இந்த வார்த்தையை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அதான் சொல்லியிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் அந்த வல்லமைப்படி எங்க செய்றாருன்னு பாருங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமை. அவருடைய பவர், மைட்டி பவர், எல் ஷடாய், சர்வ வல்லமை. பாருங்க, அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறியும்படி நமக்கு பிரகாசமான மனக்கண் வேணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். நிறைய பேருக்கு இது என்னன்னே புரியறது இல்ல, அவருடைய வல்லமை பற்றியே புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம சூழ்நிலைகளும் நம்ம பாடுகளும் நமக்கு பெருசாவே தெரியுது. அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை என்ன, அவருடைய அதிகாரத்தின் வல்லமை என்ன, அவருடைய ராஜ்யத்தின் அந்த அதிகாரம் என்ன, அதுல இருக்கிற வல்லமை என்ன, அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும் போது செயல்பட்ட அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை என்ன, இதெல்லாம் நம்ம அறிஞ்சு கொண்டோம்னு சொன்னா இதே வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம அப்படி புரிந்து கொண்டோம்னு சொன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமான அனுபவமா அது இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறது. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா என்று சொல்லும் போது என்னென்றைக்கும் அவர் நமக்கு அப்பா. நேற்றும் அவர் நமக்கு அப்பா தான், இன்றைக்கும் அவர் நமக்கு அப்பா, என்றென்றைக்கும் அவர் நம்மை நேசிக்கிற அன்புள்ள தகப்பன். நித்திய காலமா நமக்கு தகப்பனாகவே இருக்கிறார். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைய உலக பிரகாரமா தகப்பன் பிள்ளைய நேசிக்கிறதே, இந்த பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய இந்த திரியேக குடும்பத்துல இருந்துதான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கணும். ஏன்னா பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்குள்ள கொடுத்து நம்ம கிட்ட அன்பு கூர்ந்தாருன்னு சொன்னா அவருடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்ற அன்பு. அந்த பிதாவானவர், அந்த அன்பின் உருவமானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாம இதே அன்பில நடந்து கொள்ளும்படியாதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சாரம்சமே அன்பு. அன்பு, விசுவாசம், இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறோம், அன்பா இருக்கிறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட என்ன வேலை செய்யணும்? சந்தோஷம் வேலை செய்யணும். ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் நம்மளால விசுவாசிக்க முடியும், நம்மளால பயம் இல்லாம பதற்றம் இல்லாம வாழ முடியும், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தைரியமா எதிர்கொள்ள முடியும். அப்படின்னா நம்ம சந்தோஷமா தானே இருப்போம். எதற்காகவும் நம்ம கவலைப்பட்டு கலங்க மாட்டோம்ல. அதான் சொல்லுகிறது, நித்திய பிதா, என்னென்றைக்கும் அவருடைய அந்த பிதாவுடைய அன்பு என்ன அப்படிங்கிறது இயேசுவே இந்த உலகத்துக்குள்ள கொடுத்ததுனால. யோவான் 3 வாசிப்பல, யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவன் அடைந்து கொண்டே இருக்கும்படிக்கு அவர் நமக்கு தகப்பனா இருந்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவரை தந்தருளி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்துக்கு அவரை தந்தருளின நோக்கமே
நாம கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ அந்த பிதாவுடைய கேரக்டர் நமக்குள்ள இருக்குதுன்னா, நாம இந்த உலகத்துக்குள்ள வாழ்கிற நோக்கமே நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க கெட்டு போக கூடாதுங்கிறதா தானே இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தையும் நான் நம்மோடு கூட தொடர்பு படுத்தி நம்மை அதற்கு சொந்தமாக்கி நாம் அதை தியானிக்கணும். அப்போ பிதா நித்திய பிதாவா இருந்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணின தேவன் எப்படி தம்முடைய குமாரனை அனுப்பி இந்த உலகத்துல இந்த அவருடைய திட்டத்தை செய்து முடித்தாரோ, எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ, அப்படிப்பட்ட பிதாவாக நமக்குள்ள இருக்கிறார். அப்போ இதே அன்பை வெளிப்படுத்தும்படி, இதே பிரமாணத்தை நிறைவேற்றும்படி அவர் நமக்கு துணை செய்கிறார். என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து, நீ என்னன்னைக்கும் ஒரு அப்பா, அப்பான்னா என்னாலும் அப்பா தான். அப்பாவுடைய அன்புனா அது தனி அன்பு தான். எந்த ஒரு ஜனக்கூட்டத்துக்குள்ளேயும் போனாலும் தன்னுடைய கண்ணுக்கு தென்படாதது தன் பிள்ளைக்கு கண்கள்ல தெரியணுங்கிறதுக்காக பிள்ளைய தோள் மேல தூக்கி சுமக்கிறவர் தான் உண்மையான தகப்பன். எவ்வளோ சுற்றிலும் நெருக்கடிகள் இருந்தாலும் நம்ம ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம பிள்ளைய கீழே விடுவோமா, தூக்கி வைப்போமா? தூக்கி வைப்போம்ல. அதுதானே தகப்பனுடைய அன்பு. அப்படி ஜனக்கூட்டத்துக்குள்ள ஒரு நெருக்கடி, ஈவன் ஒரு கடைக்குள்ள போங்க, ஒரு மால்ல போங்க, ஒரு லிஃப்ட்ல போனா அங்க இருக்கிற கூட்டம், உடனே நம்ம பிள்ளைய என்ன செய்வோம், அந்த லிஃப்ட்ல இவ்வளவுதான் ஏறலான் இருக்கும், ஆனாலும் மக்கள் ஏறிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. உள்ளுக்க நிக்க முடியாத அளவுக்கு வெயிட், சரி இதுக்கு மேல லிஃப்ட் போகாதுங்கிற அளவுக்கு நெருக்கமா உள்ள ஏறிடுவாங்க. எல்லாருக்கும் அவசரம், எல்லாருக்கும் வேலைகள், எல்லாருக்கும் ஓட வேண்டிய காரியங்கள், நிர்பந்தம். அப்போ நம்ம பிள்ளை அந்த நெருக்கடிக்குள்ள கீழே நிக்கட்டும் நம்ம நினைப்போமா? அந்த நெருக்கடிக்குள்ள பிள்ளை கீழே நிக்க கூடாதுன்னு உடனே தூக்கி சுமப்பாங்க. தூக்கி சுமக்கிறவங்க தானே நம்மளே. அப்போ தூக்கி சுமக்கிற அப்பாவா தான் இந்த இடத்துல அவர் பிதாவா நமக்கு வெளிப்படுகிறார். இந்த பிதாவா வெளிப்பட்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அததான் நம்ம ஒவ்வொரு நாமத்தின் மூலமா, ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா நம்ம யோசிச்சுட்டே வரணும். இந்த அன்புள்ள பிதா எனக்குள்ள இருக்கிறதுனால என்னை சுற்றில இருக்கிறவங்களுக்கு எப்படி பிதா தன்னுடைய குமாரனை கொடுத்து இந்த உலகத்துல அன்பு கூர்ந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, அதே அன்புள்ள தகப்பன் எனக்குள்ள இருந்து நான் எனக்குரியதுல என்னுடையதுல மற்றவர்களுக்கு கொடுத்து என்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி எனக்குள்ள இருந்து பேசுகிறார் என்று சொல்லிதான் நான் இந்த நித்திய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய அன்பு, நித்திய பிதா, நித்திய ஜீவன். அப்போ ஜீவனுக்குரியவர்களாய் மாறும்படி வெளிப்பட்ட தேவ அன்பு அநேகரை ஜீவனுக்குள்ளவர்களாய் மாற்றும்படி நம்மிடத்துல இருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நல்ல நாமத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சமாதான பிரபு. இன்னைக்கு எல்லாருக்கும் வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சமாதானம். எல்லாம் இருக்கு, ஆனா என் மனசுல சமாதானம் இல்ல. ஒரு காரியத்திற்கு பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா என் மனசுல சமாதானம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களை நிறைய பேரை பார்க்க முடியும். ஆனா இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்குரியவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது நமக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படின்னா இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் இருக்காது. சமாதானம் இல்லாம நம்ம தவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். இந்த உலகம் ஏதோ ஒண்ணு கிடைச்சதுனால நம்ம மனசுல லேசா ஒரு அமைதி வரும் பாருங்க, அதை சொல்லல வேதம். சமாதான பிரபு. இந்த வார்த்தையுடைய ஆழத்தை அப்படி ஆழம், அகலம், நீளம், உயரம், இதெல்லாம் அறிவுக்கட்டாத அந்த அன்புடைய இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சமாதானத்துல பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ சரி என் மனசு இப்ப அமைதி ஆயிடுச்சு, எனக்கு இது கிடைச்சிட்டுல என் மனசு அமைதி ஆயிடுச்சு அப்படிங்கிறது இல்ல. நம்முடைய ஆழ் மனதுல, நம்முடைய உணர்வுல, நம்முடைய எண்ணங்கள்ல எல்லாம் ஒரு ஆரோக்கியம், ஒரு சுகம் உண்டாகிறது தான் சமாதானம். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபுவாக கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறார். ஏன் இன்னைக்கு இந்த நாமத்தெல்லாம் தியானிக்கிறோம்? இந்த நாமங்கள்ல எல்லாம் வெறும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் தியானிக்க வேண்டிய காரியங்களா? இல்லவே இல்லை. இந்த காரியங்களோடு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் அதான் முதல்ல சொல்லிட்டேன்ல, கிறிஸ்துமஸ் ஒரு நாளும் நமக்கு வெறும் வருஷத்துல ஒரு நாள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்துமஸ் நாளாக இருக்கணும்.
ஒவ்வொரு நாளும் நம் இந்த ஆண்டவரை குறித்த இந்த காரியங்களை, வெளிப்பாடுகளை, அவர் உலகத்துல அனுப்பப்பட்ட அந்த நோக்கத்தை, அவர் இந்த உலகத்துல செய்து முடித்த கிரியைகளை, அவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை அன்னுதினமும் தியானிக்கிறவர்களா, அதை ரசிக்கிறவர்களா, அதை ருசித்து தனதாக்கி கொள்ளுகிறவர்களா, அதை தனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிறவர்களா நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற இந்த சமாதானம் யாராலையும் எடுக்க முடியாததா இருக்கும். என்ன சூழ்நிலை இருக்கட்டுமே, என் மனசுல ஒரு கலக்கம் இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒரு படபடப்பு இல்லை, பாதிப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல அப்படி என் ஆள் மனதுக்குள்ள, என் உணர்வுல, என் உயிரில், என் எண்ணங்கள்ல, என் சிந்தைகள்ல அப்படியே ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் தேவனுடைய சமாதானம். இந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேருக்குள்ளாக இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளான இந்த குணாதிசயங்களுக்கு உரியவர்களாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆண்டவரே நீங்க இதெல்லாம் எனக்கு தாங்க அப்படின்னு நீங்க கேட்கறத விட இதெல்லாம் தான் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் தானே எனக்குள்ள இருக்கு, அப்ப என்னுடைய இருதயம் சமாதானமா இருக்கும். வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறீங்கல்ல, என்னுடைய காரியங்கள் உங்க வல்லமை வெளிப்படும். ஆலோசனை கர்த்தர் என்னோடு இருக்கிறீங்கல்ல, என் வாழ்க்கையில உங்க ஆலோசனை வெளிப்பட போகுது. அநேகருக்கு உங்க ஆலோசனை தெரிய போகுது, அநேகருக்கு உங்க அதிசயம் விளங்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படின்னு அறிக்கை பண்றவங்களா, அப்படின்னு சந்தோஷமான ஒரு மனநிலைமை உள்ளவர்களா நம்ம வாழணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் அந்த நிகழ்ச்சி மூலமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நாமங்களை உடைய இயேசு கிறிஸ்துவ நமக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஆனந்தமான, மிகவும் ஆனந்தமான பாக்கியம். இந்த பாக்கியம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம சம்பாதிக்கல, இதுக்காக நம்ம பிரயாசப்படல, இதற்காக நம்ம ஓடல. ஆனா தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நமக்கு இதை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள இந்த ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. இதை சொல்லி கொண்டிருக்கிற எனக்குள்ள இந்த ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் தேவன் நம்மை முன்னறிந்தாரே, நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பை குறித்ததான காரியங்களை தியானிக்கிற நாட்கள்ல உங்க பிறப்புக்கு முன்னாடி இது சொல்லப்பட்டுச்சு, ஆனா உங்க பிறப்புக்கு அப்புறம் உள்ள காலகட்டத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு குறித்து சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களுக்கும் உரியவர்களாய் நாங்கள் இருக்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உங்க நாமத்தை குறித்து எதெல்லாம் நாங்க சிந்திச்சோமோ, இந்த நாமங்களை உடையவர் எங்களுக்குள்ள தங்கி இருக்கிறதுனால, கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ள தங்கி இருக்கிறதுனால எங்களுக்கு இப்படிப்பட்ட மகிமையான நம்பிக்கையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் இதுல கர்த்தர் அதிசயமாய் வெளிப்பட போகிறார், இதுல அவருடைய ஆலோசனை வெளிப்பட போகிறது, இதுல அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது, இதுல தேவ சமாதானம் எனக்குள்ள இருக்க போகிறது, இதுல கர்த்தர் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்தி உம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அந்த லைஃப் ஸ்டைலை நீங்க எங்களுக்குள்ள தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க திக்கற்றவர்கள் அல்ல, நாங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் உம்மாலே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் உம்மாலே அணைத்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் உம்முடைய வேருக்கும் உம்முடைய சாருக்கும் உரியவர்கள், உம்முடைய இரத்தத்திற்கும் உம்முடைய சரீரத்திற்கும் உரியவர்கள். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்தின் மகிமை எல்லாம் எங்களுக்குள்ள இருந்தே வெளிப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Nizari, 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 nizari,